குவைத்தில் வேலை செய்யும் வீட்டு பணியாளர் புதுச்சேரியில் இருக்கும் மகனை பார்க்க தன்னை அனுப்பி வைக்க இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை வாயிலாக நியூஸ்7 தமிழுக்கு வீடியோ அனுப்பியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், குறிப்பாக புதுச்சேரியில் இருக்கும் மகனை பார்க்க வேண்டும் என்று தன்னை அதற்கு அனுப்பி வைக்க இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்திருக்கின்றது. இந்த கோரிக்கை குறித்த முழுமையான விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். என்ன சவால்களை அவர் சந்திக்கிறார், அவருடைய கோரிக்கை முழுமையாக என்ன இருக்கிறது, என்ன தடை ஏற்பட்டிருக்கிறது சொல்லுங்க. உயிருக்கு போராடும் மகனை பார்க்க வேண்டுமானால் 600 தினார் கொடுக்க வேண்டும் என வீட்டு உரிமையாளர் கூறியதனால் குவைத்தில் அந்த பெண்ணானது தற்போது பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். பாண்டிச்சேரியைச் சேர்ந்த சத்யவாணி 3 மாதங்களுக்கு முன்பாக வீட்டு வேலை செய்வதற்காக குவைத்திற்கு சென்றிருக்கிறார். பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஏஜென்ட் மூலமாக அவர் அங்கு குவைத்திற்கு சென்று அங்கு ஒரு வீட்டு உரிமையாளரும் வீட்டு பணியாளராக பணி செய்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் வீட்டு பிரச்சனை காரணமாக அவருடைய 13 வயது மகன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இந்த தகவலானது சத்யவாணிக்கு தொலைபேசி வாயிலாக தெரியப்படுத்தப்படுகிறது. கடந்த ஒரு 3 நாட்களாக அவர் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அந்த இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் தற்போது சிகிச்சை எடுத்து வருகிறார். அவரை பார்க்க வேண்டும் என்ற தற்போது உயிருக்கு போராடும் மகனை பார்க்க வேண்டும் என சத்யவாணி அந்த வீட்டு உரிமையாளரும் கேட்டிருக்கிறார். ஆனால் வீட்டு உரிமையாளர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நீ வந்து 3 மாதங்கள் தான் ஆகிறது, 3 மாதத்திற்குள் உனக்கு விடுப்பு தந்து நான் வந்து சொந்த ஊருக்கு அனுப்ப முடியாது. அப்படி நீ போக வேண்டும் என்றால் 600 தினாரை பணத்தை செலுத்தி விட்டு இங்கிருந்து நீ புறப்பட்டு செல்ல என தெரிவித்திருக்கிறார். நான் ஏன் இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டதற்கு இங்க இருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் ஆகிய 2 பேருக்கும் 600க்கும் மேற்பட்ட தினார்கள் நான் கொடுத்திருக்கிறேன், கொடுத்துதான் உன்னை வீட்டு வேலைக்கு வைத்திருக்கிறேன். ஆகவே வந்து எனக்கு வந்து செல்ல வேண்டுமானால் நான் கொடுத்த தொகையை திருப்பி தர வேண்டும் என கூறியிருக்கிறார். ஆனால் அப்பொழுதுதான் சத்யவாணிக்கு இந்த ஏஜென்ட்டுகள் வீட்டு உரிமையாளரிடம் பணம் பெற்றது தெரிய வந்திருக்கிறது. இவரும் சத்யவாணியும் பணம் கொடுத்துதான் வேலைக்கு சென்றிருக்கிறார். அவர் விசா டிக்கெட்டு, விமான டிக்கெட்டு உள்ளிட்ட பல்வேறு செலவுகளுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை ஏஜென்ட்டுக்கு செலுத்தி இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட் குவைத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டும் சேர்ந்து அவர் பணத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் தற்போது அந்த 600 தினார் செலுத்த முடியாமலும் அவர் அங்கிருந்து வீட்டிலிருந்து அவர் புறப்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 3 நாட்களாக வீட்டு உரிமையாளரும் மன்றாடி கேட்டும் கூட அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது வீட்டில் அடைபட்டு அழுது கொண்டிருக்கிறேன் என கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு தெரிவித்திருக்கிறார். வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளையின் சார்பாக அந்த நம்ம நியூஸ்7 தமிழுக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைத்திருக்கிறார். இதிலே குவைத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மற்றும் மத்திய மாநில அரசுகள் உதவி செய்து என்னை மீட்டு அந்த வீட்டு உரிமையாளரிடம் மீட்டு வந்து சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பல்வேறு குடும்ப கஷ்டங்கள் இருக்கிறது. குடும்ப சூழல் காரணமாகத்தான் நான் வீட்டு வேலைக்காக பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன் தற்போது உயிருக்கு போராடக்கூடிய நிலையிலே அவரை பார்க்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கண்ணீர் மல்க வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். கடந்த காலங்களை பொறுத்தளவிற்கு நியூஸ்7 தமிழ் பல்வேறு குவைத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அங்கு வீட்டு வேலைகளுக்காக சென்று இருக்கக்கூடியவர்களுடைய நிலைகள் குறித்து செய்தி வெளியிட்டு அதனுடைய தீர்வும் காண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை தற்போது இந்த வீடியோவை நியூஸ்7 தமிழுக்கு அனுப்பி இருக்கிறது. அவருடைய பேச்சிலேயே தெரிகிறது அவர் எவ்வளவு பரிதவித்து கொண்டு இருக்கிறார் என தெரிய வருகிறது. ஆகவே அவருடைய குடும்பத்தினரும் அங்கு அவர் வந்து அந்த மகனை பார்த்தால் நன்றாக இருக்கும், உடல்நலம் தேர்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் 3 நாட்களாக அவர் வந்து தற்போது சிகிச்சை எடுத்து வருகிறார். ஆகவே பார்ப்பதற்கு அவர் மகனை பார்த்து பக்கத்தில் இருந்து அவருடைய உடல்நலத்தை தேற்றுவதற்கு
அந்த சத்தியவாணியை வந்து குவைத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு அழைத்து வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை சார்பாக மின்னஞ்சல் வாயிலாக இந்திய தூதரகத்துக்கு புகார் மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் தமிழ் வாயிலாக அந்த வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறதாகவே துரித கதியிலே உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து அவரை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி தான் அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். கல்சபாலேருந்து பேசுகிறேன் சார். என்னோட பையன் பாண்டிச்சேரியில் இருக்கான் சார். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அவன் ஏதோ மருந்து குடிச்சிட்டான் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். நான் இவங்க கையில் கேட்டேன், இவங்க விடலை, ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. 2 நாளாக ஐசியூவில் இருக்கான். இவங்க கையில் நான் கேட்டேன், நான் எங்கள் ஏஜென்ட் கையிலையும் கேட்டேன். அவங்க நீ காசு கட்டிட்டு தான் போக முடியும், நீ போய் என்ன பண்ண போற, காசு அமைச்சு விடு அப்படின்றாங்க சார். நான் இவங்க கையில் போய் கேட்டேன், இவங்களும் பெருசாக எந்த இதுவும் பண்ணலை, ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் என் பிள்ளைய பார்க்க அமைச்சு விடுங்க.